அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். அகிலம் நியூஸின் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். சீனாவுக்கான உத்தியோகபூர்வ விஜயத்தை நிறைவு செய்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா நேற்றைய தினம் இரவு நாடு திரும்ப உள்ளார் என ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. சீனாவுக்கான உத்தியோகபூர்வ விஜயத்தின் இறுதி நாளான நேற்று காலை ஜனாதிபதிக்கும் சிச்சுவான் மாகாணத்தின் சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் செயலாளர் வாங் ஜியாங்கிக்கும் இடையில் சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது. அதன் பின்னர் சீனாவின் சிச்சுவான் வெங்டோவில் உள்ள டெங்பெக் மின்சார கூட்டுத்தாபனத்திற்கு ஜனாதிபதி விஜயம் செய்துள்ளார். சீனாவுக்கான தனது 4 நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தின் நிறைவை குறிக்கும் வகையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அடிமட்ட நிலையான அபிவிருத்தி மூலம் கிராமிய மறுமலர்ச்சியை நிரூபிக்கும் முன்மாதிரி கிராமமான சென்கி மாதிரி கிராமம் மற்றும் தேசிய விஞ்ஞான தொழில்நுட்பம் மற்றும் விவசாய நிலையத்திற்கு விஜயம் செய்துள்ளார். முன்மொழியப்பட்டுள்ள புதிய மின்சார கட்டணம் தொடர்பில் எரிசக்தி அமைச்சு விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. இதன்படி புதிய மின்சார கட்டண திருத்தத்தை நிதி அமைச்சின் அறிவுறுத்தலின் கீழ் மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளதாக எரிசக்தி அமைச்சு குறித்த அறிக்கையின் மூலம் தெரிவித்துள்ளது. இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு நேற்றைய தினம் நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் மின்சார கட்டணத்தை சராசரியாக 20% குறைப்பதற்கு தீர்மானித்துள்ளது. இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டம் இன்றைய தினம் திருகோணமலையில் நடைபெறவுள்ளது. திருகோணமலையில் உள்ள சிவில் அமைப்பொன்றின் கேட்போர் கூடத்தில் நாளை காலை 10 மணிக்கு கூட்டம் ஆரம்பமாக உள்ளது. தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானம் தலைமையில் குறித்த கூட்டம் நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை ரயிலில் மசாஜ் சேவைகள் வழங்கும் காணொலி சமூக வலைதளங்களில் வெளியான நிலையில் அது குறித்து ரயில்வே துறை சிறப்பு கவனம் செலுத்தியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை ரயில்வே பொது மேலாளர் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் வெளியிட்டுள்ளார். இந்த மசாஜ் சேவையால் ரயிலுக்கு ஏதேனும் சேதம் ஏற்பட்டதா என்பதை சரிபார்க்க ஏற்கனவே நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இதுபோன்ற இழப்புகள் அடையாளம் காணப்பட்டால் ரயிலை வாடகைக்கு எடுத்த நிறுவனங்களிடமிருந்து பணத்தை மீட்டெடுக்க நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். சுற்றுலா பயணிகளை மட்டும் ஏற்றிச் செல்வதாக கூறி ரயில் பெட்டிகளை முன்பதிவு செய்து ஒரு தனியார் நிறுவனம் இந்த மசாஜ் சேவையை இயக்கி வருவது விசாரணையில் தெரியவந்துள்ளது. இருப்பினும் இந்த பயணத்தின் மசாஜ் சேவையை இயக்குவதற்கு ரயில்வே துறைக்கு தகவல் தெரிவிக்கப்படவில்லை என்றும் மேலும் கோரிக்கைகள் எதுவும் விடுக்கப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. புத்தளம் கற்பட்டி நகரில் ஒரு தொகை போதை மாத்திரைகளுடன் சந்தேக நபர்கள் 2 கைது செய்யப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவித்தனர். கற்பட்டி போலீசாருடன் இணைந்து வடமேற்கு கட்டளையின் விஜய நிறுவன கடற்படையினர் நேற்று முன்னெடுக்கப்பட்ட விசேட சுற்றுவளைப்பின் போதே இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது. இதன்போது அதிகாரிகள் கற்பட்டி நகரில் பயணித்த சந்தேகத்திற்குரிய முச்சக்கர வண்டி ஒன்றை பரிசோதனை செய்துள்ளனர். குறித்த முச்சக்கர வண்டியில் மிகவும் சூட்சகமான முறையில் விற்பனை செய்யும் நோக்கில் எடுத்து செல்லப்பட்டதாக கூறப்படும் 800 போதை மாத்திரைகளுடன் சந்தேக நபர்கள் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். இலங்கையில் உள்ள வடக்கு, கிழக்கு, வடமத்திய, ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இதன்படி ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் மாத்தளை, நுவரெலியா, பொலனறுவை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களின் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கு அதிகளவான பலத்த மழை பெய்ய வாய்ப்புள்ளது. இலங்கையின் ஏனைய பகுதிகளில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். இதேவேளை மத்திய மலைநாட்டின் கிழக்கு சரிவுகளிலும் வடக்கு, வடமத்திய, கிழக்கு மற்றும் வடக்கு மேற்கு மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் மணித்தியாலத்திற்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றும் வீசக்கூடும். நாட்டில் உள்ள தபால் ஊழியர்களின் தொழில் பிரச்சினைகளை தீர்ப்பதில் அனுர் அரசாங்கம் உரிய கவனம் செலுத்தாவிடின் போராட்டங்களில் ஈடுபட நேரிடும் என ஒன்றிணைந்த தபால் தொழிற்சங்கம் முன்னணி எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதன்படி எதிர்வரும் 19ஆம் தேதிக்கு பின்னரும் தமது பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்காவிடின் முன்னறிவிப்பின்றி தொழில் ரீதியாக நடவடிக்கை எடுக்க நேரிடும் என முன்னணியின் பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர். அத்துடன் தபால் துறையில் 2000 அதிகாரிகள் மற்றும் 4000 இளநிலை பணியாளர்களின் வெற்றிடங்கள் காணப்படுகின்றன. தபால் ஊழியர்களின் சம்பள பிரச்சினைகளுக்கு உரிய தீர்வு வழங்கப்படாவிட்டால் தற்போதைய அரசாங்கத்துடன் இணைந்து செயற்படுவதில் சிக்கல் நிலை ஏற்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார்.
ரத்மலானை லுணாவ கால்வாய் திட்டத்திற்கு சொந்தமான விகாரை ஒன்றிற்கு அருகில் உள்ள கால்வாயில் இருந்து பெண் ஒருவரின் சடலம் நேற்றைய தினம் மீட்கப்பட்டுள்ளதாக கல்கிசை போலீசார் தெரிவித்துள்ளனர். பிரதேசவாசிகள் சிலர் கால்வாயில் சடலம் இருப்பதைக் கண்டு கல்கிசை போலீசாருக்கு தகவல்கள் வழங்கியுள்ளனர். இதனை அடுத்து சடலமானது பிரேத பரிசோதனைகளுக்காக கொழும்பு தெற்கு போதனா வைத்தியசாலையின் பிரேத அறைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. சடலமாக மீட்கப்பட்டவர் தொடர்பில் இதுவரை எந்தவித தகவல்களும் கிடைக்கவில்லை என போலீசார் தெரிவிக்கின்றனர். இலங்கையின் சிறைச்சாலையில் உள்ள கைதி ஒருவரின் வீட்டிலிருந்து சுமார் 28 கோடி ரூபாய் ஒரே நாளில் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குருநாகலில் போதைப்பொருள் கடத்தல்காரர் ஒருவரின் வீட்டில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது இந்த பணம் மீட்கெடுக்கப்பட்டுள்ளது. சுற்றி வளைப்பின் போது 18 கிராம் ஐஸ் போதைப்பொருள், கெப்ரக வாகனம் ஒன்றும் மற்றும் வேன் ஒன்றும் பறிமுதல் செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். சிறைச்சாலையில் உள்ள போதைப்பொருள் கடத்தல்காரர் ஒருவரின் வீட்டிலேயே திடீர் சோதனை மேற்கொள்ளப்பட்டு குறித்த நபர் சிறைச்சாலைக்குள் இருந்தவாறே போதைப்பொருள் வர்த்தகத்தை வழிநடத்தி வந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். அம்பலாங்கொடை ரன்தொம்பே குடாகலப்புவே பகுதியில் அடையாளம் தெரியாத சடலம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பலபிடிய பதில் நீதவான் லூசன் வடுதந்திரி நீதவான் விசாரணையை மேற்கொண்டுள்ளார். மேலதிக பரிசோதனைகளுக்காக சடலத்தை பலபிட்டிய ஆதார வைத்தியசாலையின் பிரேத அறைக்கு அனுப்புமாறு பதில் நீதவான் உத்தரவிட்டுள்ளார். தெற்கு அதிவேக வீதியில் நேற்று காலை ரஷ்ய சுற்றுலா பயணிகளை ஏற்றிச் சென்ற தனியார் பேருந்து ஒன்று சீமேந்து ஏற்றிச் சென்ற லோரியுடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த விபத்தில் பேருந்தின் சாரதி உயிரிழந்துள்ளதுடன் சுமார் 19 சுற்றுலா பயணிகள் காயமடைந்துள்ளனர். தங்காலை நோக்கி செல்லும் வீதியில் 138ஆம் மைல்கள் பகுதியின் அருகில் அதிவேகமாக பயணித்த பேருந்து லோரியின் பின்பகுதியில் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொலைபேசிகளில் வரும் குறுஞ்செய்திகள் தொடர்பில் இலங்கை கணினி அவசர செயற்பாட்டு பிரிவு மக்களுக்கு முக்கிய அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. அதன்படி பணம் வழங்குவதாக கூறி கையடக்க தொலைபேசிகளில் வரும் குறுஞ்செய்திகள் மற்றும் தொலைபேசி அழைப்புகளை கண்டு ஏமாற வேண்டாம் என்று இலங்கை கணினி அவசர செயற்பாட்டு பிரிவு அறிவுறுத்தியுள்ளது. போலியான தொலைபேசி அழைப்புகளை மேற்கொண்டு பணம் வசூலிப்பவர்கள் குறித்த தகவல்கள் கிடைத்துள்ளதாக அதன் சிரேஷ்ட பொறியியலாளர் சாருக தமுனுகல தெரிவித்துள்ளார். இதுபோன்ற செய்திகள் மூலம் உங்கள் தனிப்பட்ட தகவல்களை அவர்கள் கோரலாம். எனவே நீங்கள் உங்களது தனிப்பட்ட தகவல்களை அவர்களுக்கு வழங்க வேண்டாம் எனவும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச வாக்குமூலம் அளிக்க குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு சற்று முன்னர் வந்திருந்தார். அவர் சிஐடியின் பின்புற வாசலுக்கு வந்ததாக கூறப்படுகின்றது. கதிர்காமத்தில் உள்ள ஒரு காணி பிரச்சினை தொடர்பாக வாக்குமூலம் பதிவு செய்வதற்காக அவர் குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு அழைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. இந்த மாத தொடக்கத்தில் கதிர்காமத்தில் உள்ள அரசாங்கத்திற்கு சொந்தமான காணியின் உரிமை குறித்து வாக்குமூலம் அளிக்க முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் 2வது மகன் சிஐடிக்கு அழைக்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. சிறைச்சாலையில் இருந்து விடுதலை பெற்ற நபர் ஒருவரால் சிறைச்சாலை உத்தியோகத்தர் ஒருவர் தாக்கப்பட்ட சம்பவம் கண்டியில் பதிவாகியுள்ளது. கண்டி மகியாவை நகரசபை மைதானம் அருகே இந்த சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. நகரசபை மைதானம் அருகே தனது காரை நிறுத்திவிட்டு வியாபார நிலையம் ஒன்றுக்கு செல்ல முயன்ற நிலையில் குறித்த சிறைச்சாலை உத்தியோகத்தர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் தாக்குதலுக்கு இலக்கான சிறைச்சாலை உத்தியோகத்தர் கண்டி பல்லேக்கல சிறைச்சாலையின் பாதுகாப்பு உத்தியோகத்தராக கடமையாற்றுவதாக தெரியவந்துள்ளது. யாழ்ப்பாணத்தில் வெளிநாட்டுக்கு அனுப்பி வைத்ததாக கூறி 61 லட்சம் ரூபாய் பணத்தினை மோசடி செய்த குற்றச்சாட்டில் 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். வெளிநாட்டிற்கு அனுப்பி வைப்பதாக 61 லட்சம் ரூபாய் பணத்தினை பெற்ற பின்னர் இளைஞனை வெளிநாடு அனுப்புவதற்கு எந்த நடவடிக்கையையும் சந்தேக நபர்கள் எடுக்கவில்லை. இந்நிலையில் பாதிக்கப்பட்ட இளைஞன் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். அந்த முறைப்பாட்டின் பிரகாரம் விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் பணத்தினை பெற்று மோசடி செய்த குற்றச்சாட்டில் 3 கைது செய்துள்ளது. இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக்கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.